எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா, என்னுடைய ஸ்டடி பிளான் தான். என்னுடைய ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாக்கா, இல்லை என்னுடைய ஸ்டடி பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே என்னுடைய ஸ்டடி பிளான் படி நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். சப்போஸ் நீங்களே ஒரு ஸ்டடி பிளான் போடுறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் போடக்கூடிய ஸ்டடி பிளானை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி போடுங்க. அன்னன்னைக்கு போடக்கூடிய ஸ்டடி பிளானை மோஸ்ட்லி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஸ்டடி பிளான் அப்படிங்கிறதையும் ஃபாலோ பண்ணுங்கள். மோஸ்ட்லி என்னுடைய ஸ்டடி பிளான் நான் மார்னிங் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ என்னுடைய ஸ்டடி பிளானை நான் அன்னைக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் டேக்கு அப்படிங்கிறத நான் கேரி பண்ண மாட்டேன். நீங்களும் இந்த ஒரு சின்ன டிப்பை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டடி பிளானாக இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்களுடைய ஸ்டடி பிளானாக இருந்தாலும் சரி, நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த டேக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டேக்கு கேரி பண்ணாதீங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் எப்படி படிப்பேன் அப்படின்னா, ஸோ ஏதாச்சும் ஒரு டாபிக் நான் படிக்கிறேன் அப்படின்னா, அந்த டாப்பிக்கில் புக்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் படிச்சிடுவேன். என்னுடைய நோட்ஸ் நான் எடுத்திருந்தேன் அப்படின்னாக்கா அந்த நோட்ஸையும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இது முடிச்சதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அந்த டெஸ்ட் பேட்ச்சில் கொடுத்துருக்கக்கூடிய ஒன்லைனர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மேக்ஸில் நான் ஏபி அண்ட் ஜிபி தான் எடுத்திருந்தேன். ஏபி ஜிபி வந்து நமக்கு டேரெக்டாக சிலபஸில் வராது, ஆனால் இன்டெரக்டாக நமக்கு சிலபஸில் ஏபிஜிபி அப்படிங்கிறது இருக்குது. அதனால் ஏபிஜிபி நீங்கள் பார்க்காம போயிடாதீங்க. நமக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து ஏபிஜிபியிலேருந்து கேட்டிருக்காங்க லாஸ்ட் டைமில். இந்த கொஷின்ஸில் மேபி 1 or 2 கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஏபிஜிபி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 3 டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஜாயின் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான், எதுவுமே பெய்டு அப்படிங்கிறது கிடையாது. இந்த 3 டெஸ்ட்டுமே நான் டெய்லி அட்டென்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு தான். டெஸ்ட்டு 1 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட்டு 2 அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டெஸ்ட்டு 2 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட்டு 3யும் நான் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி 3 டெஸ்ட்டையுமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லி டெஸ்ட்டு இல்லை அப்படின்னாக்கா டெய்லி ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மேக்ஸில் ஒரு 25க்கு 23 கொஷின்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் கிராஸ் பண்ண முடியும். அதனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்ம எக்ஸாம் ப்ரெஷரில் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்கை கூட நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும். அடிஷன், சப்ட்ராக்ஷன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நமக்கு எக்ஸாம் ப்ரெஷரில் நம்ம கண்டிப்பாக செய்வோம். அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னாக்கா டெய்லி ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்னுடைய ஸ்டடி பிளானில் டாஸ்க் 2வையும் நான் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏபிஜிபி அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 3 டெஸ்ட் அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு டாஸ்க் 3 அப்படின்னாக்கா தமிழ் தான். ஸோ தமிழ் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா 100 கொஷின்ஸ் அப்படிங்கிறதுனால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நமக்கு தமிழுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஸ்டடி பிளானில் நான் தமிழையும் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.